ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்னைக்கு வந்து சிங்கிள் டயர் ஸ்டாண்ட் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல வரும். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பாத்திரலாம். இது யூபிவிசி பைப்பு. இது வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். எப்படி கட் பண்ணலாம், என்ன வச்சு கட் பண்ணலாம், அது எங்க வாங்கலாங்கிறது தனியா ஒரு ஷார்ட்ஸ் போட்டு பாத்துக்கோங்க. இது 18 இன்ச் கட் பண்ணிருக்கேங்க. இது வந்து 6 பீஸ் தேவை சிங்கிள் டயருக்கு. இது வந்து 7 இன்ச் பைப்பு. இது வந்து 12 தேவைங்க. அதே மாதிரி ஃபிட்டிங்ஸ் என்ன தேவை அப்படின்னாக்க, இது வந்து 4 வே, இது 4 தேவை. இது வந்து 3 வே, இது வந்து இதுவும் 4 தான் தேவை. எண்டு கேப் உங்களோட விருப்பம் தான். இது வந்து நீங்க கரெக்டா பெர்ஃபெக்டா நீங்க கட் பண்ணீங்க அப்படின்னா எண்டு கேப் தேவையில்லை. ஏன்னா இது வந்து ஒண்ணு வந்து 9 rupees 10 rupees விற்கிறாங்க. சோ நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பண்ண வேணாம் அப்படின்னு நினைச்சா எண்டு கேப் நமக்கு தேவையில்லை. நம்ம சிம்பிளா பண்ணிடலாம். அது பண்றதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த 4 வே தான் வந்து சென்டர்ல வரப்போகுது. சோ என்ன பார்த்து 2 4 வே வச்சிருக்கிறேன் அப்படின்னாக்க அதோட ஆப்போசிட் பார்த்து அப்படின்னா தான் நமக்கு ஃபிட் பண்றதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. 3 வே எல்லாமே வந்து கார்னர்ல வரும். சோ இந்த மாதிரி நீங்க அரேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் பண்றதுக்கு. பாத்துக்கோங்க, இதான் அரேஞ்ச்மெண்ட். இப்ப இந்த ஒவ்வொரு நடுவுலயும் நம்ம வந்து 18 இன்ச் கொடுக்க போறோம். அதுக்கப்புறம் இந்த சைடுல ஃபுல்லா வந்து 7 இன்ச் கொடுக்க போறோம். காலுக்கும் 7 இன்ச் வைக்க போறோம். இப்ப இதே மாதிரி நம்ம வச்சிடலாமா? உங்ககிட்ட வந்து மரக்கட்டையில சுத்தியல் இருந்தது அப்படின்னா அதை யூஸ் பண்ணுங்க. எங்க வீட்டுல இல்ல, அதனால நான் இதை வச்சு தட்டுறேன். ரொம்ப வேகமா தட்டிட்டீங்க அப்படின்னா உடைஞ்சிடும். ரொம்ப கவனமா பண்ணணும். 2 தட்டு தட்டினாவே உள்ள ஒரு இன்ச் போயிடும். அதுவே போதும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபிட்டிங்ஸையும் ஃபிட் பண்ணும் பொழுது இந்த மாதிரி தரையில வச்சு பார்த்து கரெக்டா அது வந்து கீழே இருக்கணும். இந்த மாதிரி சக்கன் வந்து கீழே உட்காரணும். அப்படி இல்லை அப்படின்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அடிங்க. அப்படி இல்லைன்னா அடிச்சிட்டீங்க அதுக்கப்புறம் அதை வந்து திரும்ப கலட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தோணும். இந்த மாதிரி ஏதாவது உள்ள வச்சுட்டு அடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். உட்காந்து செஞ்சலாம். அப்படி இல்லை அப்படின்னா நின்றுட்டு செய்யற மாதிரி இருக்கும். ஒண்ணு முடிச்சிட்டோம். நம்ம இந்த மாதிரிதான் இதே இந்த பொசிஷனை பார்த்து இருக்கிற மாதிரி அடுத்ததை நம்ம அரேஞ்ச் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப இது ஒவ்வொன்றையும் நடுவுல உள்ளதுக்காக இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்குவோம். பண்ணிட்டு 2 தட்டு தட்டிக்கலாம். இந்த மாதிரி 4 நம்ம ஃபிட் பண்ணதுக்கு அப்புறமா மேல இன்னொரு பார்த்தீங்களா, அதை எடுத்து மேல அப்படியே ஃபிட் பண்ண வேண்டியது. இந்த மாதிரிங்க இதெல்லாம் நல்லா ஃபிட் பண்ணிட்டோம். ஃபிட் பண்ணதுக்கு அப்புறமா இப்படி நல்லா தரையில வச்சு பாருங்க. நல்லா எல்லாமே தரையில ஒட்டி இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஒவ்வொரு எந்த இடத்துல ஒட்டாம இருக்கும் அந்த இடத்துல இந்த மாதிரி லைட்டா தட்டோம் அப்படின்னா நல்லா ஃபிட் ஆயிடும்.
இது மேல ஏறி உட்கார்ந்து அதை வளைச்சு அந்த மாதிரியும் பண்ணலாம். 2 விதமா பண்ணலாம். நான் வந்து அங்கங்க கீழே உட்கார்லன்னா 2 தட்டு தட்டுன்னா உட்கார்ந்துருவேன். அதுக்கப்புறம் நல்லா இப்படி திருப்பி போட்டுட்டு எல்லாத்துலயும் நம்ம இது லெக் ஃபிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லெக் ஃபிட் பண்ணிட்டு 2 தட்டு தட்டினோம்னா சிங்கிள் டயர் ரெடி ஆயிடும். செய்யறதுக்கு 5 மினிட்ஸ் கூட ஆகாதுங்க. ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க, ரெடி ஆயிடுச்சு. 2 தட்டு வேணும்னா ஒவ்வொன்றையும் வச்சுட்டு இதுலயே 2 தட்டு தட்டணும் அப்படின்னா முடிஞ்சிடும். அது உங்களோட விருப்பம் தான். நான் இப்போ வைக்க சொல்றேன். அவ்வளவுதாங்க, சிங்கிள் டயர் ரெடி ஆயிடுச்சு. இதுல வந்து வாட்டர் கேன் 20 லிட்டர் வாட்டர் கேன் தான் 6 வைக்கலாங்க. நான் வந்து 6 வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பேக் த்ரோ பேக் அப்படின்னா 12 த்ரோ பேக் அப்படின்னா 5 வைக்கலாம். இதை வந்து நம்ம இப்படியேவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல இதுக்கு மேல ஒவ்வொன்றிலையும் ட்ரைன்சல் மேட் போட்டோம் அப்படின்னா 3 ட்ரைன்சல் மேட் போடலாம். சோ அது வந்து சில கடைகள்ல 50 ரூபாய், சில கடைகள்ல 54 ரூபாய். அப்போ ஒரு இதுக்கு நமக்கு 150ல இருந்து 160 ரூபாய் வரைக்கும் வருது. சோ அது வேணாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டு நான் டைரக்டா தான் வச்சிருக்கேன். ஓரளவு இப்போதைக்கு நல்லாதான் இருக்குது. ஆனா காத்து காலத்துல அது எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கறத நான் வந்து உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். போடாமலே இப்ப என்னால வைக்க முடியுது. நான் வந்து வீடியோல காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. எல்லாமே மேக்சிமம் அந்த மாதிரி தான் வச்சிருக்கேன் அப்படிங்கிறத. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.